அருமைடாங்க. ஸோ நேற்று தான் அந்த கங்குவா படம் பார்த்தேன், அதனால அந்த எஃபெக்ட் இன்னும் என்கிட்ட இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த இது வந்து என்கிட்ட தண்டத்துக்குன்னு ஒன்று இருக்குது, இந்த லேப்டாப்பு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்டுகளில் 2 பொருள் ஆர்டர் போட்டிருக்கோம். என்னன்னா இது பில்லு ஏன் இதாக இருக்குது. ஸோ க்ரூசர்லேருந்து SSDயும் 1 TBக்கு, அப்புறம் அதோட ரேம். சரி, அப்கிரேட் பண்ணுறோம், மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது க்ரூசர்னா, மற்ற ப்ராண்ட்லாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ 16 GB DDR4 ரேம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது க்ரூசரோட 1 TBக்கான ஒரு SSD. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம இதில் அப்கிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்பீடாக இருக்கா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாமா கங்குவா. From the beginning, I'm saying he's saying no, 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 like a mosquito shouting near my ear. எங்கிட்ட குளிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் பூட் டைம் மட்டும் எடுக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே. அப்ளை வணக்கம்டா அப்ளை. என்ன அதிசயமாக ஆக்சஸ்லேருந்து ஸ்டார்ட் அதானே பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்லேயே இங்கே ஸ்டேட்டஸ் பேட் டு ஷிபான்னு ஒன்று இருக்குது. பாடுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் பெரிய பெரிய ப்ராப்ளம், பயங்கர ஸ்லோவாக இருக்கும். F1 ஓகே. எனத்த திறக்கறாங்க. 15 minutes later. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. என்ன பையடா லड़की लड़की என்ன லட்கி என்ன துப்புவோம். இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஹேங் ஆகி நின்றுச்சு. இவனுக்கு இதான் வேலை. ஸோ இப்படி ஒரு பாப்பப் மெசேஜ் திடீர்னு வரும், அப்புறம் திடீர்னு வராமல் போகும். சில சமயம் கரெக்டாக ரீபூட் ஆயிரும். இதே மாதிரி 5 தடவை நடந்தால் என்ன செய்யறது? அவ்வளோ டெட் ஸ்லோ. இதற்கான முக்கியமான காரணம் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். Flashback. எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சு தெரியல, மேலே டொம்முன்னு விழுந்துருச்சு. அடிச்சு அடியில் மண்டை குழம்பிருச்சு. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி மூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அதனால தான் இவ்வளோ லாக் ஆச்சு. அது இது வாங்கின இடத்துல போய் கேட்டால் SSD ப்ராப்ளம். ஸோ 6000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 TB SSD மாற்றி கொடுக்கலான்னாங்க. லக்கமா இல்லை, வெளிநாட்டு சதி. அப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இதையே நம்மளே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நானே ஆர்டர் போட்டு வாங்கி, அதாவது அது கடைக்காரர்கிட்ட போய் கேட்டு ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இது ஒரு 8 GB ரேம் 16 GB ரேமை மாற்ற போகிறோம், டபுள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSD 1 TB போட போகிறோம். எப்படி போகிறது என்னன்னு எனக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். ஆனாயிடுச்சு வாங்க. இப்போ தான் இந்த மெயின் லாகின் பேஜுக்கே வருது. நீ இதுலேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 2 hours later. ஸோ கீழே வந்ததுக்கான சிராய்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே போச்சு, இங்கே மேலேயும் டிஸ்பிளே போச்சு, இந்த இங்கே உடஞ்சிருக்கு, இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, இது ஃபுல்லாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன், அதனால் நிற்கிது. பட் ஆனால் அந்த மெயின் விண்டோஸ் அந்த ஸ்க்ரீனே பாருங்கன்னா டாஸ்க் பார் ஓப்பன் ஆகலை. எப்படி அவ்வளோ ஸ்லோ, டெட் ஸ்லோ, ஸ்லோ, முரட்டு ஸ்லோ. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் AMD 5 ரேடன் இன்பில்ட் கிராஃபிக்ஸ், இன்ஸ்டால் ரேம் 8 GB, 64 பிட் பஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது அப்படியே குப்பரக்காக ஊற்றி போட்டோம்னா இது பெடச்சரா எனக்குள்ள ஸ்க்ரூஸ்லாம் இருக்கா, அந்த ஸ்க்ரூஸ்லாம் தான் நம்ம கழட்ட போகிறோம். ஓபன் பண்ணியாச்சுப்பா. ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரி பேக் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஸ்லிம்மாக தான் இருக்குது. இதாக இருக்குது HDD. இங்கே இருக்குது பாருங்கள் SSDயோட ஸ்லாட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராசஸர், இந்த இருக்குது ரேம். இதில் பார்த்தீங்கன்னா 4 GB தான் போட்டிருக்கு, உள்ள 8 GBன்னு போட்டுருந்துச்சு. ஸோ 4 GB இன்பில்டாகவே என்ன சொல்கிறது மோல்டடாக இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே 4 GB ரேம் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு SSD மாட்டினதுக்கப்புறம் நமக்கு இதில் இருக்கிறத அப்படியே க்ளோன் பண்ணி நம்ம SSDயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிகாஸ் இது அடி வாங்கிடுச்சு. SSDயில் OS வச்சா கொஞ்சம் குயிக்காக பூட் ஆகும். அதுக்கான க்ளோனிங் சாஃப்ட்வேர் யூசர்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கேட்லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு போட்டு அவங்களே இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு சாஃப்ட்வேருமே அவங்களே வச்சுருக்காங்க க்ரூசர்லேருந்து. ரொம்ப தின்னாக இருக்குது, ஆனால் இதோட விலை ரொம்ப சீப்பு, 5000 ரூபா. நக்கல் பண்ணிருக்க நீ ஒட்டிட்டு கரெக்டாக அந்த போர்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுவோம்.
ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? 1 million zillion jillion dillion cotillion times later. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எஸ்எஸ்டியும் மாட்டியாச்சு. அப்புறம் ஏன் இப்படி ஹேங் ஆகி அப்படியே நிற்கிதுன்னு தெரில. அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த பூட் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கும் போக மாட்டேன். ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ கைஸ், அட்லாஸ்ட் ஒரு வழியாக விண்டோ ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகிடுச்சு. பட் அந்த டாஸ்க் பார் இன்னும் இது பண்ணல. இதில் போய் உள்ள அது எஸ்எஸ்டி வந்து டிடெக்ட் ஆகிடுச்சா என்னன்னுங்கிறது பார்க்கலான்னு பார்த்தா விண்டோஸ்லேயே 10 மணி நேரம் நிற்கிது. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு. ஒரே குஷ்டமாப்பா. ஸோ இந்த ஒரு 16 GB ரேமுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு NVMe க்ரூசரோட NVMe SSD PCLE P3+ மாடல் 1 TB வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அரௌண்ட் சம்திங், ஒரு 2 சேர்ந்து 7800 வந்துச்சு. ஸோ வாங்கின புதுசில் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போவே நான் வாங்குறப்பே வந்து அந்த கடைக்காரர் சொன்னார், HDDலாம் ஓல்டு மாடல் தம்பி, SSD வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னாரு. கேட்குறான் இல்லை என்னோட பட்ஜெட் இதுதான், இதில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, டாவின் சீரிஸோட போட்டு ஏற்று, அப்புறம் AutoCAD அது ஏற்றுனா அப்போ சிஸ்டம் உட்காந்துச்சு. வாங்கின ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த இஷ்யூ இருக்குது. காலெல்லாம் கொண்டு கூப்பிட்டேனே, அப்போ தெரியாது அவன் காலையில், இப்போதான் தெரியுமோ காலையில். அது மேலே வந்து கீழே விழுந்ததில் மண்டபம் ஆயிடுச்சு. அதில் வந்து ரொம்ப டிலே. இதில் வந்து ஸ்பீக்கர் இஷ்யூ இருக்குது. ஸ்பீக்கரும் போச்சு, ஹார்ட் ட்ரைவ் போச்சு, பேனல் போச்சு, அந்த கீபோர்ட் பேனல் இப்படி வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு லேப்டாப் இப்படிப்பட்ட லேப்டாப் இருக்கிறதுக்கு டிஸ்க் 1 தான் காட்டுது. டிஸ்க் 1 இந்த கெட் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த crucial.com சப்போர்ட் SSD இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்சைட் தான் லாகின் பண்ணி உள்ளே போயிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஸ்டாலேஷன்லாம் சொல்லிட்டு ஒரு கான்டென்ட் போட்டிருக்காங்க. அதுலேயும் இன்ஸ்டாலேஷன் கைடுமே இருக்குது. நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணி அதை படித்து பார்த்துக்கலாம். என்ன போட்டிருக்காங்க, இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சேஃப் என்வரன்மெண்ட் வந்து இருக்குது. சிஸ்டம் கேஸ் கவர் ப்ரொடெக்ட் யூனியன் மெஷின் ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கைஸ், இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் ஆகும் தெரியல. சிஸ்டம் நமக்கு எனக்கே காண்டாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது அக்ரோனிக்ஸ். இது வந்து க்ரூசலோட அஃபிஷியல் விண்டோஸ் க்ளோனிங் சாஃப்ட்வேர். மேக் யூஸ் பண்ணுறவங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம். விண்டோஸுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி க்ளோனிங் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டொசிபாவோட ட்ரைவ் மட்டும் தான் காட்டுது, நம்ம தான் காட்ட மாட்டேங்குது. ஸோ சிஸ்டம் வேணால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு. Later that same evening. கைஸ், நான் வந்து ரேமை மாட்டிட்டேன். ஆனால் SSD வந்து நமக்கு வந்து பூட் ஆக மாட்டேங்குது. அதனால் கழட்டி இந்த தனியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி நமக்கு வந்து சக்ஸஸ் கார்டு டிடெக்ட் ஆகுது 20 GB. அதில் வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 240 MT/s இருக்குது. அவைலபிள் 14 GB இருக்குது. அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் தான், 4 GB வந்து இன்பில்டாகவே இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்கள், HDD டிஸ்கை பாருங்கள் 100% யூஸ் ஆகிட்டு. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணலாம் தான் நான் இது வாங்கினேன். பட் ஆனால் பூட் மெனுவிலே ரொம்ப நேரம் நிற்கிது. நானும் மோர் தென் 2 hours மேலே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அது வந்து அப்படியே அந்த பூட் மெனுவிலே அப்படியே நிற்கிது, ஹேங் ஆன மாதிரி. ஸோ நான் இப்போ போய் ஏதாவது கடையில் தான் கொடுக்கணும். ஆனால் மெமரி போட்டு அந்த ஸ்பீட் எனக்கு இல்லை, ஸ்பீட் லேக் இருக்குது. அது கூட செகண்டரி தான் மாற்றாது. பட் இதை கண்டிப்பாக நான் மாற்றி ஆகணும். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா சாயந்தரம் 6 மணி ஆச்சு. காலையில் 1 மணிக்கு மாட்டினேன். என்னடா இன்னும் பயாஸ் மெனுவே ஓப்பன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் கூகுள்லேயும் விசாரித்து பார்த்தா இது வந்து 4th ஜென்ரேஷன் க்ரூசல். ஸோ இதில் சப்போர்ட் ஆக வேண்டியது 3rd ஜென்ரேஷன். நம்ம மாற்றி ஆர்டர் போட்டோம் நண்பர்களே. அதனால் இது வேஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு ஸ்லாட்டு 3.0 ஸ்லாட்டு, பட் இதில் இருக்கிறது 4.0. அதனால தான் நமக்கு பயாஸ் செட்டப் கூட ஓப்பன் ஆகாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டுருச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஒரு 1 TB SSD 4th ஜென்ரேஷன் க்ரூசலில் புத்தம் புதுசு வேணும்னா சொல்லுங்கள், நான் 3500 தரேன். இதை வச்சு நான் ஒன்றும் பண்ணுற போதில்லை. நீ புதுசாக தான் SSD ஆர்டர் போடணும். என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. அமேசானில் கேட்டேன்,
ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைன்ட்டாங்க, ரீஃபண்டும் இல்லைன்ட்டாங்க. புதுசாக ஆர்டர் போட்டால் வர 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். 2 days later. ஹாய் காய்ஸ், இது வந்து ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் என்ன தப்பு பண்ணணும்னு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், என்கிட்ட 2 இருக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வெர்ஷன் 4. இது வாங்கி தப்பு பண்ணுறோம்னா இப்போ புதுசாக இது ஆர்டர் போட்டு வாங்கினா இது வரதுக்கே கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக வந்தது. உள்ளே இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த அமேசான் பையில நம்ப கூட முடியாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உள்ளே இல்லைன்னா அப்போ அதுக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணணும். இருக்குது. ஸோ 1 TB நான் க்ரூசல்லே வாங்கிட்டேன். P3, இது P3 ப்ளஸ். அதுவும் இல்லாமல் இது PCIe 3.0 M.2. இது வந்து PCIe 4.0 NVMe M.2. ரெண்டுமே ஒரே தான். இது ஒன்று தான். ஆனால் இவன் வந்து மூத்தவன், முன்னாடியே பறந்துட்டான். இது வந்து கேமிங் பிசி இல்லை ஏதாவது வச்சுட்டிங்கன்னா ஹைஎண்ட் பிசிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5000, இது ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் யாருக்காக? எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு பாக்கி இல்லை. வந்து கழட்டி நம்ம இதை மாட்டலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. டூல்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ SSDயை மாட்டிடலாம். புதுசு வார அடிக்குது. ஸோ சிஸ்டம் ஆன் ஆகிவிட்டது. ஆனால் எந்த பயனும் இல்லை. ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவையும் அப்படியே நிற்கிது. மறுபடியும் போச்சா? மோசம் போயிட்டோம் பாருமா. செய்வது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறது? ஆல்ரெடி ஒன்றை வாங்கி யூஸ்லெஸ்ஸாக அந்த ஓரம் கிடக்குது. அந்த லிஸ்ட்டில் இப்போ புதுசாக இன்னொன்று வேறு ஜாயிண்ட் ஆகிருக்கு. மூடிக்கிட்டு நம்ம வந்து லோக்கலில் அட்டாக் கொடுத்துருக்கணும். 6000 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கத்துக்க. எப்பொண்ணு அப்பொண்ணு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னாச்சுன்னா 2 வாரம் ஆச்சு. சரிங்க, சந்தோஷமா இருங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு NVMe வாங்கியிருந்தோம், செட் ஆகலை. செகண்ட் ஒரு NVMe வாங்கினோம், அதுவும் செட் ஆகலை. என்னடா இது 2 10,000 ரூபாய்க்கு வாங்கி இப்படி போச்சே அப்படின்னு மன வருத்தத்துக்கு உள்ளானே, வேதனைக்கு உள்ளானே. அப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுச்சு. லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட அப்படியே மாற்றி விட்டு நம்ம வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலான்னு. சரி அங்கே போய் மாற்றலாம்னு பார்த்தா அடிமட்ட ரேட்டுக்கு எடுத்தாங்க. 2 சேர்த்தே 4000 ரூபாயாம். நியாயமாக இது 10,000 ரூபா செலவழிச்சிருக்கேன் நான் இதுக்கு. ஸோ அதனால் சரி வேறு என்ன பண்ணி இதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் மன திருப்தியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு SSDயில் பார்த்தீங்கன்னா Hikvision சொல்லிட்டு ஒரு 128 GB அதுதான் சப்போர்ட் பண்ணுது. 1 TB சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதையும் போட்டு நம்ம வந்து 2.5 inch SATA SSD Crucial அதையும் அது ரெண்டையும் கொடுத்துட்டு இது ரெண்டும் நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கிட்டோம். ஆனால் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கோயிந்தா. அதனால் ரொம்ப 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 மன வருத்தத்துக்கு உள்ளானே நண்பர்களே. டொசிபா HDD ரெக்கவர் பண்ணணும்னு பார்த்தாலும் ஒன்றுத்துக்கும் இல்லை, செத்து போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. என்ன அப்டேட் பண்ணிருக்கேன்னா அப்படியே காட்டுறேன் வாங்க. அப்படியே பேனல் கட்டி தூக்கி இருந்துட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு 2.5 inch 1 TB சட்டாவும் இங்கே வந்து Hikvisionோட PCIe அது என்னது PCIe. ஸோ இந்த SSD 128 தான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே Crucialோட ரேம் போட்டாச்சு 16 GB, இன்பில்டாக ஒரு 4 GB, அப்புறம் இது ஒரு 16, மொத்தம் 20 GB. பாருங்கள் பயங்கரமான ஸ்பீடில் வர ஓப்பன் ஆக போகுது. அந்த ஆண்டி வேற வந்துருவாள். இப்போ என்ன பண்றது? பார்த்தீங்களா மெயின் மெனு எவ்வளோ பாஸ்வேர்ட் போடுவாங்க இல்லையா, ஹோம் ஸ்க்ரீன், அது பேர் என்ன, ஹோமா ஹேண்ட் அவுட், அதுவே எவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. கண்ணை மூடிட்டு அடிப்போம். வா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஒரு சின்ன
இது ஆகி போச்சு. கீபோர்டு வந்து ஒர்க் ஆக முடியுது. என்ன இதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. 32,000 இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி 17.9 மொத்தம் 20 GB இருக்குது. அதில் வந்து அவைலபிள் 14 3.3 இன் யூஸ்டு கம்ப்ரஸ்ன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஸ்க் 0. இதை நம்ம 1 TB SSD க்ரூசலோடது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த ஒரு 128 ஹிக்விஷனில் போட்டோம் இல்லையா, இருந்தது அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சது. பட் ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ண முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பிராண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு. ஹிக்விஷன் வந்து CCTV கேமராஸில் எக்ஸ்பர்ட். அவங்க 5 years வாரண்டி வேறு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஆல் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 14K அரௌண்ட் இருக்கும். ஏன்னா 4,000 ரிட்டர்ன் பண்ணுறேன்னா எனக்கு அரௌண்ட் நியர்பை ஒரு 8K கிட்ட லாஸ். வாட் டு டூ? அது டெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 TB சப்போர்ட்டர் மாதிரி தான் போட்டிருக்கு. பட் இது வந்து பேஸ் வேரியன்ட்னு நினைக்கிறேன் இந்த லேப்டாப். ஸோ அதனால் 1 TB சட்டாவும் 128 NVMe சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கிற லேப்டாப். இது நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டடி பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வாங்கிருக்கலாம். இந்த லாஸ் வந்திருக்காது. ஓகே, இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும், இல்லை எனக்கே ஒரு பாடமாக தான் இருக்கும். Hope you guys find a great or nothing information in this video. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.